ஒரு நாள் ஒருவர் மதர் தெரேசா செய்கிற தொண்டுகளுக்கெல்லாம் தன்னால் இயன்ற உதவிகளை செய்யணும்னு சொல்லி அவங்க இருந்த இடத்துக்கு பக்கத்தில் போகும்பொழுது அவரால் கிட்ட நெருங்க முடியாத துர்நாற்றம் அந்த இடத்துலேருந்து வெளியே வந்ததான். வயிறு பிரட்டுகின்ற குமட்டல் எடுக்கின்ற அந்த துர்நாற்றத்தின் மத்தியிலே மதர் தெரேசா இருக்கிறதை கண்டு அவர் தூரே விலகி நின்று மதர் தெரேசா வெளியே வருவரை காத்திருந்தாராம். மதர் தெரேசா வெளியே வந்ததும், அம்மா நீங்கள் இவ்வளவு துர்நாற்றத்துக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க, எதனால் இந்த துர்நாற்றம், ஏன் இந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலை கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், இந்த இடத்துல வியாதியஸ்தர் படுத்த படுக்கையில் இருக்கிறவங்க, எழுந்து நடக்க முடியாதவங்க இருக்கிறாங்க, அவங்க படுக்கையிலே மோஷனும் யூரினும் போயிடுவாங்க, அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் வர லேட் ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்களாம். அவருக்கு இருதயமே உடைந்து போயிடுதாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி மதர் தெரேசா அளவுக்கு நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யினாலும் நம்ம காண்கின்ற சகோதரரிடத்துல நம்ம பார்க்குறவங்க கஷ்டப்படுறவங்க கிட்ட அன்பாக ஒரு 4 வார்த்தை பேசி அவங்க இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றினா போதுங்க, புண்படுத்த வேண்டாம்.